ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சமையல் ஆயில் இருக்கு இல்லையா, சமையல் எண்ணெய். இந்த சமையல் எண்ணெய் எது நல்ல எண்ணெய், நம்மளோட இதயத்துக்கு நம்மளோட உடலுக்கு எது நல்ல எண்ணெய் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எது நல்ல எண்ணெய் எது கெட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு 3 தன்மைகளை வச்சு நம்ம பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எண்ணெயை பிரிச்செடுக்கிற விதம். நம்ம ஊரில் காலங்காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மரச்சக்கில் போட்டு தான் எண்ணெயை பிரித்து எடுப்பாங்க. இப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, அது 50 டிகிரிக்குள்ளே தான் அந்த சூடேற்றம் இருக்கும். அப்போ 50 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது அதனோட தன்மை பார்த்திங்கன்னா மாறாது. அதில் இருக்கிற ஃப்ளேவினாய்ட்ஸ், அதில் இருக்கிற ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், இதனோட தன்மைகள்லாம் மாறாது. அதனோட இயற்கைத்தன்மை மாறாதனால நமக்கு அதனோட முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். இதில் இருக்கிற ஒரே ப்ராப்ளம், எண்ணெய் பிழிஞ்சு எடுப்பாங்க இல்லையா, இப்போ அதில் பார்த்திங்கன்னா அந்த குவான்டிட்டி கம்மியாக கிடைக்கும். அது யாருக்கு நஷ்டமாகும் அப்படின்னா, ஃபேக்ட்ரிஸ்க்கு அந்த செக் ஆட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நஷ்டமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, மிஷின் மூலமா பிரித்து எடுக்கிறது, எக்ஸ்பெல்லர் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பெல்லர் ப்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா 90% ஈல்டு கிடைக்கும். ஆனால் மோர் தென் 100 டிகிரிக்கு மேலே ஹீட் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட ஆயில். இப்போ சூடு அதிகமாகிறதுனால எண்ணெயோட தன்மை மாறிடும். ஸோ நமக்கு முழுமையான அந்த சத்துக்கள் கிடைக்காது. அடுத்த மெத்தடு பார்த்திங்கன்னா, கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். அதாவது நம்மளோட எண்ணெய் வித்துக்களை என்ன பண்ணுவாங்கன்னா, கூழ் மாதிரி அரைச்சிட்டு அதில் ஹெக்ஸைன் ஆட் பண்ணுவாங்க. ஹெக்ஸைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கூட அட்டாச் ஆகிட்டு அந்த எண்ணெயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ், சயின்டிஃபிகேஷன் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தனியாக பிரிப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் மெத்தட். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறத்தை மாற்றுறதுக்கு, அதில் இருக்கிற வாசனையை மாற்றுறதுக்கு, இது போல் பல ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேக் ஆகிட்டே வரும். உங்களுக்கு இந்த சன்ஃப்ளவரு, ரைஸ் பிராண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் மெத்தடில் மட்டும்தான் எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். நார்மல் செக்கில் பார்த்திங்கன்னா ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயே வராது. ஓகே, அப்போது மரச்செக்கு எண்ணெய் தான் நம்மளோட உடலுக்கு நல்லது. அடுத்து ரெண்டாவது, அந்த எண்ணெயில் உள்ள கொழுப்புக்களை வச்சு பிரிக்கலாம். நம்ம எண்ணெயில் உள்ள கொழுப்புகள் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 3 வகை இருக்குது. ஒன்று சேச்சுரேட்டட், பாலி அன்சேச்சுரேட்டட், மோனோ அன்சேச்சுரேட்டட். ஒரு காலத்தில் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட உடலுக்கு ரொம்ப கேடு, மாரடைப்புகளை உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எல்லோரும் வேறு பிராண்டுக்கு மாறினாங்க. சொல்லப்போனால் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இங்கே எதை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வனஸ்பதியெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு நேராக பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் நம்மளோட ஆயிலுக்கு, இந்த கோகோனட் ஆயிலெலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த தப்பான ஆராய்ச்சி முடிவுனால என்ன ஆச்சுன்னா, நிறைய மாற்றங்கள் நடந்தது. அதுக்கப்புறமா நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி நார்மலாக நம்மளோட எண்ணெய் வித்துக்கள்லேருந்து எடுக்கிற சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளோட உடலுக்கு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி டிஜிஎல் லெவலை குறைச்சி நல்லது தான் பண்ணுது அப்படின்றத நிறைய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேப்பர்ஸ் நிறைய பார்த்திங்கன்னா கூகுள்லேயே கிடைக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சூரியகாந்தி எண்ணெயெல்லாம் கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சாலும் பட் வேறு விதமான ப்ராப்ளம்ஸை நம்மளோட பாடியில் க்ரியேட் பண்ணி இறப்புகளை அதிகப்படுத்துதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இது போல் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸை விட ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உள்ள நம்மளோட வெயினை டேமேஜ் பண்ணும். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த தேங்காய் எண்ணெய், வெண்ணெய், நெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடலுக்கு நல்லது தான் அப்படின்றது இதில் ப்ரூவ் ஆகிருக்கு. அதே போல் கோல்டு ப்ரெஸ், அதை மரச்செக்கு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட உடலுக்கு நல்லது தான். அடுத்தது நம்ம ஆயிலை பயன்படுத்தும் போது, அதாவது சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தன்மையை வச்சு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். நார்மலாக ஒரு எண்ணெயை சூடுபடுத்தும் போது ஒரு 150-160 டிகிரிக்கு மேலே நீங்கள் சூடுபடுத்துனீங்கன்னா அதனோட தன்மை மாறக்கூடாது. அதாவது கருகி போகிறது, ஆவியாகி போகிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளோட பாரம்பரிய எண்ணெய்கள் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் 160 டிகிரிக்கு மேலே சூடுபடுத்தும் போதும் அதனோட தன்மை மாறுறது கிடையாது, அதனோட நிறம் மாறுறது கிடையாது, அதனோட வாசனை மாறுறது கிடையாது. இந்த கோல்டு வெண்ணெல், ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100லேருந்து 110 தான் இதனோட பாயிலிங் பாயிண்ட். ஸோ சீக்கிரமாக அதனோட தன்மையே மாறிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ எப்பயுமே நம்மளோட பாரம்பரிய ஆயில் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் தான் நம்மளோட உடலுக்கு நல்லது.
ஸோ இந்த எண்ணெயை வந்துட்டு அளவோடு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.